நம்ம சேல்ஸ் அப்கோர்ஸ் சாய்மக்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே நம்ம சேனல்ல வீடியோ சரியா போடல. 1 வீக் இருக்காது, ஒரு 2 வீக்ஸே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ், அதே மாதிரி எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப சாரி. இந்தியா சவுத் ஓடிஐ சீரிஸ் கவரே பண்ண முடியல. ரொம்ப மன்னிச்சிடுங்க. இந்தியன் டீம் 2-1 சீரிஸை ஜெயிச்சிட்டாங்க. என்னால எதுவுமே கவர் பண்ண முடியல. T20 சீரிஸ் வீடியோ வந்து போடலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் எக்ஸாம்ஸ்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ரொம்ப சாரி. ஸோ அதனால இந்தியா சவுத்துக்காக ஓடிஐ சீரிஸ் கவர் பண்ணாம போச்சு. T20 சீரிஸ் ஒவ்வொரு T20க்கும் ப்ரிவியூ வந்துனே இருக்கு. சீரிஸ் கவர் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இனிமே மாணவரியா டெய்லி வீடியோ வந்துனே இருக்கு. எஸ், இனிமே வந்து ஓரளவுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு. நான் ஸோ ரெகுலரா உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துனே இருக்கும். ஏன்னா இன்னும் 1 வீக்ல ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. எஸ், ஐபிஎல் மினி ஆக்ஷன் அபுதாபியில December 15 நடக்க போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே இப்போ பில்டப்ஸ் வந்துருச்சு. ஓவரால் 1300 பிளேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதில் 40 பிளேஸ் கிட்ட 2 crore பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 1300 பிளேஸ்க்கு ஆக்ஷனுக்கு வரப்போறாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல வந்து டீம்ஸ் வந்து என்னென்ன பிளேயர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிசிசிக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ மோஸ்ட்லி December 8 or 9 அந்த லிஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது ஓவரால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 600 இருந்து 800 பிளேயர்ஸ் கூட தான் இருப்பாங்க. அதுக்கு மேல ஆக்ஷன்ல போகாது. ஏன்னா இது ஒரு மினி ஆக்ஷன். ஸோ தேர் ஒன்ட் பி மோர் டிமாண்ட் ஃபார் டீம்ஸ் டு கெட் பிளேயர்ஸ். அதனால சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகம் இங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து பிளேயர்ஸ் வந்து மார்ஜினலா தான் இருப்பாங்க. ஸோ 1300 கன்ஃபார்மா 600 to 800 குள்ள தான் இருக்கும். ஸோ அது வந்து பிளேயர்ஸ் வந்து லிஸ்ட் டீம்ஸ் வந்து அதாவது ஃபிரான்ச்சைசி 10 ஃபிரான்ச்சைசிஸும் லிஸ்ட் வந்து பிசிசிஐ கொடுப்பாங்க. அவங்க அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு செட் வைஸா எந்தெந்த செட்ல யார் யார் வராங்க, எப்படி எந்த ஆர்டர்னு வந்து அஃபிஷியலா இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்துடும். ஸோ அதனால இனி நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு ஐபிஎல் மினி ஆக்ஷன் கலவரம் தான். எல்லா டீமுக்கும் நம்ம வீடியோ போட போறோம். எஸ், ஆனா அதுல ஒரு ஷாக்கிங் நியூஸ் நான் வந்து ஆக்சுவலி கவர் பண்ண முடியல இந்த 2 வீக்ஸ் வீடியோல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல பெரிய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட 3 பிளேயருமே பாத்தீங்கன்னா ஒன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு ஐபிஎல் நான் இந்த வருஷம் என் பேரை கொடுக்கலான்ட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா Glenn Maxwell, Faf du Plessis have said that they will not be registering for this IPL auction 2026. ஏன்னு தெரியல. ஆண்ட்ரே ரசல் ரிட்டையர்மெண்டே கொடுத்துட்டாரு. கொல்கத்தாக்கு ஒரு பவர் கோச்சா பண்ண போறதா, அது என்ன டியூட்டின்னு தெரியல பவர் கோச். பட் கொல்கத்தா சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. ரசலை யாருக்கும் தர விடாம அவங்க டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன்ல செம்ம பர்சோட போறது செம்ம ஸ்ட்ராட்டஜி. பட் வந்து ரசல் சிஎஸ்கேக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பவர் கோச் ஆயிட்டாரு. ஃபேப் டு பிளெஸி இந்த தடவை ஒரு பேர் கொடுக்கல. ஏஜ் அன்சோல்ட் ஆயிடுவாருன்ற பயத்துல கொடுக்கல. அதனால அவர் பிஎஸ்எல் போவாரு. கிளென் மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அவர் வந்து சிஎஸ்கே ரேடர்ல நிறைய டீம் ரேடர்ல இருந்தார். பட் அவரும் பர்சனல் ரீசன்ஸா எதுன்னு தெரியல. ஸோ மேக்ஸ்வெல், ரசல், ஃபேப் டு பிளெஸி பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண 3 ஃபாரின் பிளேயர்ஸ்மே இந்த ஆக்ஷன்ல இல்லாம. ஸோ எப்படி ஆக்ஷன் போகுதுன்னு எனக்கு தெரியல. 3 பிளேயர் போனதுனாலே ஆக்ஷனோட ஹைப்பும் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாச்சும் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனிவேஸ் நம்ம ஆக்ஷன் பத்தி கவர் பண்ணினே இருக்கோம். ஏன்னா ரிட்டென்ஷனுக்கு நான் எப்படி ஒவ்வொரு வீடியோலும் 2 டீமா கவர் பண்ணி 5 வீடியோல 10 டீம்ஸ் கவர் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலும் நம்ம 2 டீமா கவர் பண்ண போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோல எந்த 2 டீம் பத்தி கவர் பண்ண போறோம், அந்த 2 டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஆக்ஷன் பிளான் என்ன, அவங்களுக்கு எந்தெந்த ஹோல்ஸ் இருக்கு, எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ் போலாம், எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ் போலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ள 10 டீம்ஸ்மே கவர் பண்றோம். ஒவ்வொரு நாளைக்கு 2 டீம் வரும். அவங்களோட எல்லா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா போறது KKR 64.3 crores வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா CSK 43.4 crores வராங்க. பெரிய ஆக்ஷன்ல விளையாட போறது இந்த 2 டீம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SRH 25.5 crores வராங்க. LSG 22.9 crores வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 21.8 crore, RCB 16.4 crore, ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 crores, GT 12.9 crores, பஞ்சாப் கிங்ஸ் 11.5 crores and மும்பை இந்தியன்ஸ் 2.7 crores. ஆக்ஷன்ல கிளியரா மிச்சர் சாப்பிட போறது மும்பை தான். அவங்க கிட்ட தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோல எந்த 2 டீம் பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டீம் ஆக்ஷன்ல நாங்க மிச்சர் தண்டா தின்ன வந்தோம், எங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, யார வேணா வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க, நாங்க ஜாலியா வேடிக்கை பார்க்க போறோம்னு வர போறோம். மும்பை இந்தியன்ஸும் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ்லயே நாங்க இந்த வருஷம் ஆக்ஷன் ஆட போறோம்ன்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் வர போறாங்க. ஏன்னா லக்னோவுக்கு கொஞ்சம் நிறைய தேவைகள் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் நிறைய பேர் அவங்க எடுக்கணும். பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சின்ன ஸ்லாட்ஸ் வந்து LSG பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் இருக்கும். மும்பை டீம் செட் ஆயிட்டு ஆக்ஷனுக்கே வராங்க. ஸோ இந்த 2 டீம் பார்த்தா வீடியோக்குள்ள பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 4th பொசிஷன்ல முடிச்சாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கிட்ட தோத்தாங்க, 4th பிளேஸ் முடிச்சாங்க. பட் சம்ஹவ் அவங்க ஜிடிஏ குவாலிஃபை எலிமினேட்டர்ல தோக்கச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அகமதாபாத்ல குவாலிஃபை டூல பஞ்சாப் கிங்ஸ்ல தோத்து போறாங்க. பட் ஒரு வெல் செட்டில் யூனிட் தான் மும்பை இந்தியன்ஸ். இப்போ கூட பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ரிலீசஸ்ல ஷாதுல் தாக்கூர், ஷெஃபன் கூட ட்ரேட்ல வாங்கிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஒர்க் டன்னுங்க. அவங்களுக்கு இப்போ டீம்ல என்ன இருக்கு, அவங்களோட ஸ்குவாட் என்னன்னு பாத்துருவோம். அவங்களுக்கு ரிமைனிங் பர்சன் 2.75 crores. மும்பை பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாடு வந்தா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பீத் பும்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயாங்க் மார்க்கண்டே
வந்து ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. ஷெர்ஃபின் ருத்தர்ஃபோர்ட், மயாங்க் மார்க்கண்டே, ஷார்துல் தாக்கூர் ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. இது இல்லாம யாருன்னு பாத்தீங்கன்னா ரகு சர்மா, அஸ்வினி குமார், அல்லாஹ் ஹசன்ஃபர், ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் சர், ராஜ் பவா, கார்பின் பாஷ் ரீடைன்டு, மிச்சல் சாண்டர் ரீடைன்டு, வில் ஜாக்ஸ் ரீடைன்டு, நமன்தீர் ரீடைன்டு, ராபின் மின்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரீடைன்டு, ரயான் நிக்கில்டன் ரீடைன்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன்ஸ். இவங்க ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய பிளேயர்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் யாரும் கிடையாது. 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ மும்பைக்கு ஆப்ஷன்ல என்னதான் வேலை, அந்த 2.75 வச்சு ஒண்ணுமே வாங்க முடியாதா, இல்ல யாரும் வாங்கலாமான்னு கேட்டா இருக்கு, 2 வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் வாங்கலாம். ஏன்னா கார்பின் பாஷ்லாம் வந்து எப்போ வேணா வந்து நேஷனல் டியூட்டின்னு போகக்கூடிய பிளேயர். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் ரிட்டையர் ஆட்டா பர்சனல் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஜுரி, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பாலர் கிடையாது. ஏன்னா நீங்க லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி 2 பேரும் ரிலீஸ் பண்ணதால கண்டிப்பா ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர் வாங்கி ஆகும். அதை தாண்டி அவங்க சின்ன சின்ன இந்தியன் பிளேயர்ஸ்னா டேலண்ட் க்ரூம் ஸ்கவுட் பண்ணி நல்லா வளர்க்கலாம். அதாவது ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், இல்லைன்னா ஒரு 2-3 இந்தியன் பிளேயர்ஸ், இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் போகலாம். ஸோ மற்றபடி அவங்களுக்கு ஆக்ஷன்ல வேலையே கிடையாது. 2.75 2 crore ஃபாஸ்ட் பாலருக்கே செலவு பண்ணலாம். அந்த மாதிரி யார் கிடைப்பாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ரேடர்லாம் நான் யோசிச்சு பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபசலக் ஃபரூக்கி, பென் வாஷர்ஸ், ஜேக்கப் டஃபி, அதுக்கப்புறம் ஸ்காட் கியூரி. ஜேக்கப் டஃபி கண்டிப்பா ரேட் ஏறுவாரு, ஏன்னா இப்போ சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரை விட்டுருங்க. பட் சப்போஸ் பேஸ்ல கிடைச்சா மும்பை வாங்கி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபசலக் ஃபரூக்கி, பென் வாஷர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட் கியூரி, இந்த 3 பேர் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அண்ட் இவங்க 3 பேருமே 2 crore பிராக்கெட்ல வரல. ஸோ அதனால கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் டார்கெட் பண்ணுவாங்க. பென் வாஷர்ஸ், ஃபசலக் ஃபரூக்கி உங்களுக்கே தெரியும், 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். ஃபரூக்கி இந்த ஃபார்ம்ல இல்ல, பட் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர் தான். நல்ல பிளேயருக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. ஸோ பிக் பேஷ்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மேபி அவருமே ஒரு 1.5 1.75 2 crores கிடைச்சா மும்பை இந்தியன்ஸ் வாங்கி போட பார்ப்பாங்க. அப்படியும் கிடைக்கலன்னா தான் அவங்க லாஸ்ட் ஆப்ஷனா ஸ்காட் கியூரி போவாங்க. இவர் பாத்தீங்கன்னா இப்போ 100ல சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி இப்போ ILT20 நல்லா போறாரு. இங்கிலாந்துக்கு கிடைச்ச சான்சஸ் நல்லா பண்ணிருக்காரு. ஸோ ஒரு அப்கமிங் நல்ல யங்ஸ்டரா இருக்காரு. ஸோ மேபி மும்பை இந்தியன்ஸ் இவங்க டார்கெட் பண்ணலாம். இந்தியன் பேசஸ் பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 2 crores இல்ல செலவு பண்ணிட்டா 75 lakhs எந்த இந்தியன் பவுலர் கிடைக்குதோ அதை வாங்கி போடலாம். இப்போ யாரே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நவதீப் சைனி, அதுக்கப்புறம் சிவம் மாவி, இல்ல அவர் போயிடுவார் 1 crore போவார். நவதீப் சைனி மேபி வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தர்ஷன் நால்கண்டே, அப்புறம் வித்யாதர் பாட்டில், இந்த பிளேயர் வந்து ஸ்கவுட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் குரூம் பண்ற டீம், உங்களுக்கே தெரியும். அதனால ஒரு லோக்கல் பவுலர் கூட வாங்கி போடுவாங்க. பட் மோஸ்ட்லி இவங்க யாராவது ஒருத்தர் வாங்கி போடலாம். பேட்ஸ்மேன் சைடு பாத்தீங்கன்னா அவங்க பழைய அன்மோல் பிரீத் சிங், அவர் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஆறார் சைடு மிஸ்டர் கலியில. சவுர் ஒரு 50 lakhs 25 lakhs ரெஜிஸ்டர் பண்ணா அவரை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்வஸ்திக் சிக்கரா, இல்லைன்னா குணால் சண்டேலா, இவர் பாத்தீங்கன்னா சையத் முஸ்தக் அலியில லீடிங் ரன்ஸ்க்கு குணால் சண்டேலா, அவரை கூட வாங்கி போடலாம். நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இல்லைன்னா ஸ்வஸ்திக் சிக்கரா மாதிரி பிளேயர்லாம் நீங்க வாங்கி க்ரூம் பண்ணலாம் ஃபார் த ஃபியூச்சர். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு க்ரூமிங் பத்தி சொல்லவா வேணும், சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ வேலையே கிடையாதுங்க. நான் பிளேயர் எடுக்காம போகலாம். பட் மேபி ஒரு இந்தியன் டேலண்டா அவங்க எடுக்கலாம்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலாம் நான் சஜஸ்ட் பண்றேன். லாஸ்ட் பட் அதுலேயே விக்கெட் கீப்பர்ஸோட அவங்க முடிச்சுப்பாங்க. ஏன்னா ராபின் மின்ஸ் மட்டும் தான் இருக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர். ஸோ அதனால இந்த 3 பிளேயர் டார்கெட் பண்ணலாம். ஹார்திக் தாமோரே மும்பைல சையத் முஸ்தக் அலியில மும்பை தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. ஆரியன் ஜுயல், அப்படி இல்லைன்னா ஹர்விக் தேசாய் 2024 ரீப்ளேஸ்மெண்டா வந்தார் விஷ்ணுக்கு. பட் இப்போ கிடையாது. பட் மேபி இந்த 3 பேர்ல யாராவது ட்ரை பண்ணலாம். பட் மற்றபடி மும்பை இந்தியன்ஸ்க்கு வேலையே கிடையாது. மேஜர் திங், போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். அதை தாண்டி இந்தியன் பவுலர்ஸ், இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ், பேட்ஸ்மேன் அவங்க இஷ்டம், எடுக்கலாம் இல்லைன்னா வேடிக்கை பார்க்கலாம். மற்றபடி மும்பை இந்தியன்ஸ்க்கு வேலையே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடியே டீம் செட்டில் 2025 ஸ்குவாட் அவங்க சூப்பரா அமைஞ்சது. அன்பார்ச்சுனேட் ஹார்திக் பாண்டியா டீம் வந்து குவாலிஃபை டூல பஞ்சாப் கிங்ஸ் எடுத்து வைத்தாங்க. ஏன்னா ஒரு கப் அடிக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே இருந்தது. இந்த டீம் டாப் 2 வரும்னு எல்லாம் சொன்னாங்க. பட் 3 and 4 முடிச்சாங்க. இந்த அவங்க டெஃபினெட்லி ஒரு டாப் 2 பினிஷ் எய்ம் பண்ணுவாங்க. ஸ்குவாடும் சூப்பரா இருக்கு, பேலன்ஸா இருக்கு. ஜேவர்தன் அண்ட் கோ செம்மையா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் எடுத்துட்டு ஜாலியா மிக்சர் தீன்லாம் ஆக்ஷன்ல, அதான் மும்பை இந்தியன்ஸோட வேலை மக்களே. ஓகேவா? நெக்ஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி போவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் கொஞ்சம் நிறைய வேலையே இருக்கு. ஆனா அவங்க கிட்ட காசும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் அதுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்காங்க சொல்லி ஆகணும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஹெவி டீமா தான் லாஸ்ட் 2 years தெரியுறாங்க. பவுலிங்ல படு வீக்கா இருக்காங்க. இத்தனைக்குமே குவாலிட்டி பவுலர்ஸ் இருந்துமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 seasons ஆண்டி ஃப்ளோர் கோச்சிங்ல குவாலிஃபை ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சடன் டவுன் ஃபால் 2 சீசனா குவாலிஃபை ஆகல. லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க. பட் எண்டிங்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா பவுலிங்ல நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ், பவுலர்ஸ் நிறைய ஃபயர் பண்ணல. ஸோ அதனால இந்த கொஞ்சம் ஓவர்சீஸ் ஸ்டார்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ பவுலிங் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அவங்களோட ஸ்குவாடு பாத்தீங்கன்னா மேஜரா யாருமே ரிலீஸ் பண்ணல. 2 ரிலீஸ் இருக்கு, பேசுவோம். ஈட்டன்சன், ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரன், மிச்சல் மார்ஷ், அப்துல் சமாத், ஆயுஷ் படோனி, ஏடன் மார்க்கர், மேத்யூ பிரிட்ஸ்கே நல்ல டேலண்ட், ஹிம்மத் சிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாபாஸ் அஹமத், ஆர்ஷின் குல்கர்னி, முகமது ஷமி ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க ஒரு நல்ல பிக்கு. அதுக்கப்புறம் மயாங்க் யாதவ் இன்னும் ரீடைன் பண்ணிருக்காங்க, ஆடுவாரான்னு தெரியல. மோசின் கான் இன்ஜுரி. அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த், ஆவேஷ் கான், அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க நல்ல பிக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ ஸ்மாட்ல. ஆகாஷ் சிங், அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சாத்தி, டெல்லி பாய்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு இந்தியன் ஃபுல் பவுலிங் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் ஃபுல் இந்தியன் கோரோடய போயிருக்காங்க எல்எஸ்ஜிஸ். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையே தேவை இல்லைன்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு இந்தியன்ஸே நம்பி இருக்க முடியாது. ஏன்னா இதுல நிறைய பிளேயர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷமி, ஆவேஷ் கான் தவிர அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ அதனால எல்எஸ்ஜிக்கு ஆப்ஷன்ல என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர்சீஸ் பவுலர் வாங்கணும்.
ரெண்டே வாங்கணும், ஒன்னு பத்தாது, 2 ஓவர்சீஸ் பவுலர் வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வாங்கணும். சும்மா ஒரு பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நீங்க மணிமாறன் சித்தார்த்தோ திக்வேஷ் சத்தியோ ஷாபாஸ் அஹமத் அந்த அளவுக்கு தெரிஞ்சா தெரியாது. திக்வேஷ் சத்தியை கண்டுபிடிச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதனால ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆனா கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர். ஏன்னா பண்ட்டுக்கு பேக்கப் ஒரு கீப்பர் கண்டிப்பா வேணும். ஸோ அது ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாராவது வாங்கி போடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து போவோம். எல்எஸ்டி டார்கெட் பண்ணக்கூடிய மெயின் பவுலர்ஸ் எனக்கு பாத்தீங்கன்னா நானும் தான் இந்த லிஸ்ட் கொடுப்பேன். முஸ்தாபிசுர் ரஹ்மான், ஜேக்கப் டஃபி, பென் வாஷஸ், ஆண்ட்ரிக் நார்கியா. நார்கியா செம்மையா ஃபிட் ஆவாருங்க. அந்த லக்னோ பிச்சுக்கு நார்கியா கும்முன்னு ஏறினா சூப்பரா போகும். அவர் சரியா யூஸ் பண்ணும். அவர் யூஸ் பண்ணலாம் மாட்டிப்பாங்க. ஆல்சோ டெல்லி கனெக்ஷன் இருக்கு ரிஷப் பண்ண நார்கியா. அதனால எல்எஸ்டி நார்கியா போனா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஜேக்கப் டஃபிக் போலாம். பென் வாஷஸ் அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் எஃபெக்டிவா இருப்பாங்க லக்னோல. பட் கண்டிப்பா ஜேக்கப் டஃபி அண்ட் ஆண்ட்ரிக் நார்கியா வர்த்தியா இருப்பாங்க நான் ஃபீல் பண்றேன். என்னதான் 6-7 crores போனாலும் லக்னோ போலாம். ஏன்னா அவங்க கிட்ட 22.9 crores இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 8 crores 7 crores இந்த பேஸ் ஹெல்ப் பண்ணலாம். அதாவது நார்கியாவோ இல்ல ஜேக்கப் டஃபியோ நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் இல்ல இவங்கல இருந்து யாராவது வாங்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் செட் பாருங்க லுங்கி இங்கிடி, மேத்யூ ஃபார்டே, அதுக்கப்புறம் டெமால் மில்ஸ், பினுரா பெர்னாண்டோ. இவங்களுமே நல்லா தான் போறாங்க. பினுரா பெர்னாண்டோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீலங்கா லெஃப்ட் ஆர்ம் பேசர். இப்போ அவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணதில்லை. பட் இப்போ T10 நிறைய குளோபல் லீக்ஸ் நல்லா பால் ஸ்விங்கிங் எபிலிட்டி இருக்கு. டெத்லயும் நல்லா அவுட் ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர் நல்லா பார்த்திருக்கேன். நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ மேபி இவரு கூட எல்எஸ்சி டார்கெட் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அட் த டாப் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். டைமல் மில்ஸ் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன் போடுவார். அவர் அந்த அளவுக்கு ரேட் போக மாட்டாரு. அப்படி இல்லைன்னா மேத்யூ ஃபோர்டே ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் போலாம். இல்லைன்னா லுங்கி இங்கிடி ஸ்லோயர் ஒன்ஸ் போகலாம். ஸோ இந்த 8 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 2-3 ஃபாஸ்ட் பவுலர் அவங்க பிடிச்சி போனோம். அட்லீஸ்ட் 2வது வாங்கி போனோம். ஏன்னா இந்தியன்ஸே நம்ப முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மஹேஷ் தீக்ஷனா, காயஸ் அஹமத், அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜ், அதுக்கப்புறம் ஆடம் ஜம்பா. ஷியோரா எல்எஸ்டி ஆடம் ஜம்பா போவாங்க மக்கள். ஏன்னா ஆடம் ஜம்பா அந்த பிச்சில் சூப்பரா செட் ஆவாரு. லக்னோ பிச்சில் பால் கொஞ்சம் கிரிப்பாகி ஸ்லோவா தான் வரும். ஸோ நல்ல பிச்சு தான் ஆடம் ஜம்பா. ஸோ அவர் ஒரு 6-7 crores கொடுத்து போகலாம். இல்லைன்னா கேஷவ் மகாராஜ், மஹேஷ் தீக்ஷனா, காயஸ் அஹமத் யாரா போகலாம். காயஸ் அஹமத் உங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆப்கானிஸ்தான் தான் அவர் நல்லா பண்றாரு. பட் நிறைய பேருக்கு தெரியாது. பட் மேபி போகலாம். இல்லைன்னா மஹேஷ் தீக்ஷனா, கேஷவ் மகாராஜ் போகலாம். கேஷவ் மகாராஜ் டர்பனுக்கும் SA20 ஸோ மேபி அவரு கூட வாய்ப்பு இருக்கு. பட் போனோம். ஏன்னா ஓவர்சீஸ் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை எல்எஸ்சிக்கு. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரா யார் எடுக்க வாய்ப்பு இருக்கு எல்எஸ்டி அந்த 22.9 crores பாத்தீங்கன்னா கூப்பர் கானலி, மைக்கேல் பிரேஸ்வெல், முகமது நபி, அகில் ஹுசைன். கண்டிப்பா இவங்க 4 பேர் போலாம். நிக்கலஸ் பூரன் இருக்கிறதுனால மேபி அகில் ஹுசைன் டார்கெட் பண்ண சொல்வாரு. அதே மாதிரி மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் ஐடன் மார்க்கம் இருக்கனால ஜார்ஜ் லிண்டே ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேரும் இருக்காரு. அவரையும் யோசிக்கலாம். இல்ல கூப்பர் கானலி கூட இருக்கலாம். பட் நானா தான் எல்எஸ்டிக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன்ல வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறது பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் ட்ரை பண்ண சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரு மைக்கேல் பேஸ்வெல் செட் ஆவாங்க. இந்த 2 பேர் நல்லா எஃபெக்டிவா இருப்பாங்க. கூப்பர் கானலி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஐபிஎல்ல. முகமது நபி நல்ல பிளேயர் தான். பட் ஸ்பின் அவ்வளோ இப்போ எஃபெக்டிவா இல்லை. பட் நானா இருந்தா கண்டிப்பா அகில் ஹுசைன் அண்ட் மைக்கேல் பேஸ்வெல் ட்ரை பண்ணுவோம். 2-3-5 crores போலாம். நல்ல வர்த்தி பிளேயர்ஸ் தான். நபி கூட எடுத்தா தப்பு இல்லை. கூப்பர் கானலி பார்க்கலாம் என்ன கதன். ஆனா யாரோ ஒருத்தர் இவங்க எடுத்தா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணா, ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் தான் வேணும். நீங்க இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். டாசுன் ஷனகா, ஜேசன் ஒண்டல் எக்ஸ் எல்எஸ்டி பிளேயர் தான். அதுக்கப்புறம் டுவெயின் பிட்டோரியஸ், பியூ வெப்ஸ்டர். உங்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல டெபியூ பண்ணாரு. செம்ம T20 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பிக் பேஷ்ல அவர் ரெக்கார்ட் போய் பாருங்க. டால் லேங்கி பவுலர், ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அவர் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஜேசன் ஹோல்டர் பழைய எல்எஸ்டி 2022 ரெப்ரசென்ட் பண்ணார். அவர் கூட போகலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டாசுன் ஷனகா, டுவெயின் பிட்டோரியஸ் இப்போ கூட குளோபல் லீக்ஸ் நிறைய ஆடினே இருக்காங்க. பிட்டோரியஸ் ரிட்டையர் நிறைய லீக் ஏதாவது. ஸோ இவங்களை யாருக்கோ ஒரு 5-6 crore இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் எடுத்தா எல்எஸ்டி பேட்டிங்கும் நல்லா இருக்கும். ஃபிளெக்சிபிளா பவுலிங் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இந்தியன் ஆப்ஷன்ஸ் எல்எஸ்டிக்கு என்னென்ன பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து மிச்சல் மார்ஷும் ஐடன் மார்க்கமும் எப்போனா இன்ஜுரி கன்சர்ன் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஆல்சோ நேஷனல் டியூட்டி கேப்டன்ஸ் வர சம்டைம்ஸ் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் பேக்கப் வேணும். ஸோ அதனால இவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்றது வந்து ஹார்விக் தேசாய், ஸ்வஸ்திக் சிகாரா, ரோஹன் குனுமால், அதுக்கப்புறம் பிருத்வி ஷா. கண்டிப்பா இவங்க 4 பேர்ல வந்து பிருத்வி ஷாக்கு எல்எஸ்டி ஆல் அவுட்டா போவாங்கன்னு ஃபீல் பண்றேன். அந்த டெல்லி கனெக்ஷனால ரிஷப் பண்ட் போக வாய்ப்பு இருக்கு. அந்த பிருத்வி ஷா கண்டிப்பா எல்எஸ்டி பிச்சில் சூட் ஆவார். ஒரு கம்பேக் கொடுக்கணும் தலைவன். அதாவது பிருத்வி ஷா தான் நல்லா இருக்கும். ரோஹன் குனுமால் ஒரு நல்ல கேரளா பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பார்க்கலாம். ஸ்வஸ்திக் சிகாரா, ஹார்விக் தேசாய் லெட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. ஸோ அதனால அவங்க வந்து இப்போ கரண்ட் சென்சேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா செம்ம ஃபினிஷ்டா இருக்காரு. சையத் முஷ்டிக்ல ஒரு பேட்டிங் பார்த்தேன். ஜஸ்ட் 21 years தான் வந்து செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மெச்சூரிட்டி வேற லெவலில் இருக்கு. ஆல்சோ ஹிட்டிங் ரேஞ்ச், ஹிட்டிங் கெப்பாசிட்டி சூப்பரா எடுத்துன்னு போறாரு. ஸோ அதனால அவர் ஒரு செம்ம டேலண்டா இருப்பார். எல்எஸ்ஜி கிடைக்கணும். KKR CSK கண்டிப்பா அடிச்சுப்பாங்க உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஏன்னா எல்எஸ்ஜி ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா தமிழ்நாடு பிளேயர் துஷார் ரஹேஜ் அவர் நல்லா பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, எல்எஸ்ஜிக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு ஆக்ஷன்ல என்ன ஓட்டம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவை, 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் தேவை. அதோட 8 ஓவர்சீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர். மற்றபடி அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ் பக்கமே போத்தாவில்ல. ஃபுல் ஒரு இந்தியன்
கோட்டாவே இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ சஞ்சீவ் கோயங்கா ஆக்ஷன்ல என்ன பண்ண போறோம் பார்க்க மாட்டோம். எல்எஸ்ஜிக்கு நிறைய வேலை இருக்கு மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த 2 டீம் பத்தி கவர் பண்ணிட்டேன். ஆக்ஷன்ல அவங்களுக்கு என்ன ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸ் நிரப்பக்கூடிய பிளேயர்ஸ் யாரு, அவங்க எவ்வளவு செலவு பண்ணலாம், எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். ஸோ அதனால மும்பை சிம்பிள் ஆக்ஷன்ல மிச்சம் தான் சாப்பிட்டு போறாங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் எடுத்துட்டா அதுக்கப்புறம் எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நல்ல ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும். ஏன்னா கேமரன் கிரீன்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. லிவிங்ஸ்டன் கிரீன்லாம் செம்மையா ரேட் ஏறுவாங்க. ஸோ அதனால நான் எல்எஸ்ஜிக்கு சஜஸ்ட் பண்ண பிளேஸ் வந்து யாரோ 2-3 பேர் எடுத்தா நல்லா இருக்கும். லெட்ஸ் சி, நான் அது ஃபீல் பண்ணேன். பட் அவங்க என்ன ஐடியா மைண்ட் செட்டோட போறாங்க தெரியல. பட் எல்எஸ்ஜிக்கு எம்ஐக்கு இந்த ஹோல்ஸ் இருக்கு, அதை ஃபீல் பண்ணாங்களான்னு பார்ப்போம். அவ்வளவுதான் மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சாரி வீடியோ போடாம 2 வீக்ஸ் இருந்ததுக்கு. நீ கான்ஸ்டன்டா 10 டேஸ்க்கு வீடியோ வந்துனே இருக்க போது. ஏன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ரிவ்யூவும் கவர் பண்ண போறேன். 5 T20 தனித்தனியா வீடியோ வரும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்பெஷலா 2 வீடியோ, அதான் 2 டீமும் ஒவ்வொரு வீடியோ கவர் பண்ணுவோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம சேனல்ல கிரிக்கெட் திருவிழா தான். ஸ்டே டியூன் மக்களே, மறக்காம வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. தேங்க்யூ.